காலையிலே குளிச்சுட்டு நல்லா நீட்டாக வெளியே வந்தால் சூரியன் மூஞ்சில் பளிச்சுன்னு அடிக்குது, கண்ணை திறந்து மேலே பார்க்க முடில. அப்புறமா அப்படியே வெளியே வந்து மேலே விட்டத்தை வந்து பார்த்தா மேலே பார்த்துக்கிட்டு நம்ம அண்ணனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டேன். அது எப்படி போட்டேன்னு கொஞ்சம் பாருங்களேன். வணக்கம்டா மாப்பிள்ள, கீழே இருந்து மூஞ்ச கொஞ்சம் க்ளோஸுக்குள்ள காட்டு. எங்கள் ஓனர் சொன்னார், வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு. சோறு கோழி சைவம் ரஜு கொடுங்க அப்படின்னாரு. காலைல வந்தோடனே அதை பொங்கூஸ் பண்ணிட்டு இருந்தேன். Yang ketiga sebagai teman. Yang pertama, pada peringkat awal kepada bayi yang baru lahir. Laungan kawin yang didengari oleh mereka sewaktu lahir di dunia akan menjadi. உப்பாள்ற பையும் 2 க்ளவுஸும் எடுத்துகிட்டு எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு காலையில் வரும்போது நான் ஒரு சம்பவத்தை பார்த்தேன். அதை பார்த்ததுலேருந்தே எனக்கு மைண்டு சரியில்லை. என்னென்னா, நம்ம எவ்வளோ தான் தப்பு பண்ணி எவ்வளோ பாவம் பண்ணாலும் நம்ம பண்ணுற பாவம் கோயிலுக்கு போயோ சர்ச்சுக்கு போயோ மசூதிக்கு போயோ சாமி கும்பிட்றாங்க சரியாக போகிறது கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது 1-2 நமக்காக தோணும் இது நம்ம செய்யணும் அப்படின்னு, அதை செஞ்சு அந்த மூலமாக வரக்கூடிய புண்ணியம் தான் நமக்கு என்றைக்குமே நிலைக்கும். அதை நினச்சி தான் நான் காலையிலேருந்து யோசிச்சிருந்தேன், யாராவது எடுப்பாங்களா, யாராவது எடுத்து மாற்றிருப்பாங்களா அப்படின்னா யாருமே அதை எடுக்கலை, யாருமே செய்யலை. இந்த மலேசியாவை பொறுத்த வரைக்கும் பூனையை வந்து எல்லாருமே சீனன்லேருந்து தமிழன்லேருந்து எல்லாருமே எடுத்து மலாய்க்காரங்க கொண்டு எடுத்து அது கொஞ்சுறாங்க. ஆனால் அது ரோட்டில் காரில் அடிபட்டு செத்து கிடக்குது. அது குப்பையில் போட ஒரு ஆள் இங்கே இல்லை. அதை எடுத்து கொண்டு போய் சம்பா பையில் கட்டி நானே என் ரூமில் இருக்கக்கூடிய குப்பை தொம்பில் கொண்டு போட்டேன். இது வீடியோக்காண்டி கண்டென்ட்டுக்காண்டி எடுத்தது இல்லை. போதும்